போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே இயேசையா. நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா. என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா. என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே இயேசையா. நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா. என்னை உம்மை போல மாற்றிடுமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே. ஜபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்மபாலம் தாருமே. மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே உந்தனின் பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே இயேசையா. நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே இயேசையா. என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எழுப்புதல் கால கிறிஸ்தவர்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம செய்தி கேட்க போறோம். கர்த்தர் நம்மளோட பேசணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எழுப்புதல் கால கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே, இந்த தலைப்புல நீங்க பேச போறீங்க தகப்பனே. நாங்கள் கேட்க போறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். நீங்க பேசணும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. எழுப்புதல் கால கிறிஸ்தவர்கள், எழுப்புதல் கால கிறிஸ்தவர்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச போகிறார்கள். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை சொல்லிடுறேன். இப்போ டீச்சர்ஸ் வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் வந்து எஸ்ஐக்கு முடிச்சுருக்காங்கன்னு கேட்டுக்கொண்டேன். கதவுக்கு ஸ்தோத்திரம். இப்போ டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க? ட்ரைனிங் வாயில் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 100 பேர்த்துக்கு 200 பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். 100 பேர்த்தையும் கூப்பிட முடியாது. திருச்சியில் 16 ஒன்றியம் இருக்குது, 16 கல்வி ஒன்றியம் இருக்குது. அந்த ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட முடியாது, அசம்பிள் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒன்றியத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அங்கே சொல்லணும். அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஒரு வார்த்தை மாறாமல் சொல்லணும். சரிங்களா? சரிங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு அதே மாதிரி அதே போல் இங்கே வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். நான் பேசலை, இந்த வார்த்தைகள்லாம் கர்த்தர் சபைக்கு சொன்ன வார்த்தைகள். சில வார்த்தைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ளப்பட்ட
பேசுகிற என்னை குறித்தும் கேட்குற. அதனால் என்ன பண்ணணும், சில இதாக வரும். அதனால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கேட்டுக்கொள்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதல் கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுனுடைய சீஷர்களாக இருக்க வேண்டுமா? எழுப்புதல் கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுமா? சீஷர்களாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி சொல்லுவாங்க மற்றவங்களாம்? விசுவாசிகள், விசுவாசிகள் சொல்லுவாங்க. நம்மளை விசுவாசிகள் சொல்லுவாங்க. நம்ம விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. விசுவாசிகளாக தேவன் அழைக்கலை. விசுவாசிகளாக தேவன் நம்மளை அழைக்கலை. நம்மளை எப்படி அழைக்கிறாருன்னா சீஷர்களாக அழைக்கிறாராம். சீஷர்களாக அழைக்கிறாங்க. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆரம்பத்தில் நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகள். ஆரம்பத்தில் நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டோம். இப்போ சபைக்கு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசின்னு நம்ம சொல்கிறோம். நாம் யாருன்னா இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். இயேசுவை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இயேசு அற்புதம் செய்தார் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? எல்கேஜியில் தான் இருக்கிறோம். நம்ம எல்கேஜியில் தான் இருக்கோம். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இயேசுனுடைய சீஷர்களாக மாறணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக மாறணும். சரிங்களா? இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை நடக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நடக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். சரிங்களா? அவர் வாழ்ந்தபடியே நாம் வாழணும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்னு அவர் வாழ்ந்தபடியே நாம் வாழணும். அவர் வாழ்ந்தபடியே நம்ம வாழணும். We want to live like Jesus. We want to live like Jesus. நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அதே மாதிரி நம்ம வாழணும். அவர் எப்படி ப்ரேயர் பண்ணார், எப்படி ஃபேன் ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபேன் தேவைப்படாது. அது கிளைமேட் கூலிங்காக தான் இருக்குது. ஆஃப் பண்ணியிருப்பா, ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, கவனிப்போம். அடுத்ததாக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ போல ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவ போல எப்படி ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி நாமளும் ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவ போல எப்படி அவர் ஊழியம் செஞ்சாரோ அதே மாதிரி நாமளும் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன ஊழியம் செய்ய முடியும்? எப்படி ஆரம்பிச்சோம்? நம்மளா யாரு? சீசர்கள். நம்மளா யாரு? சீசர்கள். அப்ப அவர் மாதிரியே ஊழியம் செய்யணும். நான் வீட்டில் இருக்கேன், நான் என்ன ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம கரங்கள்ல இருக்குது. எல்லா கரங்கள்லையும் இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன வாங்கி கொடுத்துருக்காரு? மொபைல் ஃபோன். இப்போ நம்ம ஸ்டேட்டஸை ஒரு 50 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலேன். நம்ம ஸ்டேட்டஸை ஒரு 50 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலேன். டெய்லி ஒரு வசனம். ஏதாவது ஊழியக்காரங்க பேசியிருப்பாங்க. ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சேன்னு வச்சுங்களேன், பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க பார்க்க மாட்டாங்க. டெய்லியும் கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சரி, இல்லை என்னதான் இருக்கு பார்ப்போமே அப்படின்னு பார்ப்பாங்க. அதை தொடப்பட்டிருக்காங்க. எனக்கு நான் வைக்கிற ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு தொடப்பட்டவர் என்ன பண்ணிருக்காங்க, என்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது கேட்டிருக்காங்க. ஒரு கஷ்டம் வரும்போது கேட்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இயேசுவை மாதிரியாக வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து தான் வாழ்க்கை இருக்கணும். சரி, இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து நம்ம வாழ்க்கணும் தெரியாது. நமக்கு 20 வருஷம் 30 வருஷம் நமக்கு தெரியும், விசுவாசிக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், என்ன செஞ்சார் சுவிசேஷ புத்தகம் இருக்கு இல்லையா? 4 சுவிசேஷ புத்தகங்கள். 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து படிக்கணும். எங்கள் வீட்டுக்காரமா ஒரு கேள்வி கேட்டேன். நான் நேற்று இந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு. என்ன கான்வர்சேஷன்னா, ஆராயுதுன்னா என்னன்னு கேட்டேன். ஆராயுதுன்னா என்ன? எங்கள் வீட்டுக்காரமா 2-3 வாட்டி பைபிள் படித்து முடிச்சிட்டேன், நான் பைபிள் படித்து முடிச்சிட்டேன், எப்படி ஆராயிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். மாலையில் மன்னவரோடுன்னு சொல்லி எங்களுக்கு சொந்தக்காரங்களாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு ஜெபம் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு, நம்ம ஜீவன், அந்த மாதிரி 50 வயசு உள்ள பசங்களாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க? ஆமாம், இவங்க பாஸ்டரோடைய தம்பி பசங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அன்னைக்கு தியானிக்கும்படியாக இல்லை, அது நமக்கு செய்தி இல்லை. நான் எடுத்து பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 34 வசனம் இருக்குது.
34 வசனத்தை எப்படி தியானிக்கிறதுன்னு சொல்லிங்கன்னா 18 வசனமா பிரிச்சோம். இன்னைக்கு ஒருத்தர் தியானிக்கணும் 18 வசனத்தை, இன்னைக்கு ஒருத்தர் தியானிக்க, நாளைக்கு ஒருத்தர் தியானிக்கணும்னு சொல்லி அந்த 18 வசனத்தை நான் பார்த்தேன். நான் ரெடி ஆயிட்டேன், சரி வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு தியானிக்கும் போது கற்றுக் கொடுக்குறாரு. முதல் வசனத்துல 4 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து எதை பற்றி குறிக்கப்பட்டிருக்குன்னா, எடுப்போமா, தர்மம் செய்யறதை பத்தி குறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜபம் எப்படி பண்றதுன்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கும். அது 3வது பகுதியில் பாத்தீங்கன்னா உபவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிக்கப்பட்டிருக்கும். இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும்னா நமக்கு என்ன பலன் அப்படின்னா, ஆராய்ச்சி செய்யும் போது கர்த்தரோட நம்ம பேசலாம். ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்யுங்கன்னு கேட்கலாம். கிளைம் பண்ணி பாஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, கிளைம் பண்ணி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி. அப்ப நமக்கு வேதவசனம் நல்லா தெரிஞ்சாதான் நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்க முடியும். சரி, நம்ம செய்திக்கு நேரம் கடந்து செல்வோம். எழுப்புதல் கால கிறிஸ்தவர்கள் என்ற தலைப்புல ஒரு 9 டாபிக்ல 9 தலைப்புகளை நம்ம சுருக்கமா பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் எடுத்து சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போறோம். முதலாவதாக நம்ம வந்து சீஷர்கள். இப்ப நம்மளாம் யாரு சீஷர்? நம்ம சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று 9 தலைப்புகளை கர்த்தர் பேசும்படியாக சொல்லியிருக்கிறார். சரி, ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போமா? அதுக்காக உங்களுக்கு மைக்கு கொடுத்தேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினமும் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆலயத்தில் அங்கமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படாதவர்கள் ஆலயத்தில் அங்கமாக இருக்க தகுதியற்றவர்கள் சொல்லி கர்த்தர் பேசுறார். தகுதியற்றவர்கள் என்று கர்த்தர் பேசுறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்ம ஒரு காலேஜில் போய் படிக்கணும்னு வச்சுங்களேன், நம்ம நடை உடை பாவனை எல்லாம் கிறிஸ்துவ வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கணும்னு வச்சுங்களேன், சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அது பெரிய வேலையா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவ பிரதிபலிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு ஆண்டு விழா நடத்தணும். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிராமத்துல வேலை பார்த்தேன். அப்போ வந்து ஒரு ஆண்டு விழா நடத்தணும். ஆண்டு விழா நடத்துறது அப்பதான் முதல் ஆண்டு விழா பண்றோம். முதல் ஆண்டு விழா பண்றோம். அப்போ ஊர்ல பேசிக்கிட்டு ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், கிறிஸ்தவனா எப்பயுமே கரெக்டா இருப்பாங்க சார். அது வந்து கிறிஸ்துவ அறியாத ஒரு கிராமம் இருக்கிற ஒரு பகுதி. கிறிஸ்தவனா எப்பயுமே கரெக்டா இருப்பாங்க சார். எப்படிங்க சொல்றீங்க? அப்படிதான் சார், கிறிஸ்தவனா இது வந்து கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பெரிய மனுஷர் சொன்ன வார்த்தை. கிறிஸ்தவங்கன்னா எப்பயுமே சரியா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை. சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்குதுன்னா, கிறிஸ்தவங்க சரியா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம ஒரு வேலை செய்யற இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரியான நேரத்தில் 9 மணிக்கு வேலைன்னா 9 மணிக்கு போயிடணும். 4:10 தான் விடணும், 4:10 தான் வெளியில வரணும். ஏன்னா நம்மளை பார்க்க வேண்டாம், நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் கர்த்தர் சேர்த்து கொண்டு வருகிறார். சீஷர்கள் எப்படி இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமா? தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டையை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அங்க வந்து இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா 2ஆம் அதிகாரத்துல அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, மேல்வெட்டறையில கூடி இருக்கிறாங்க. சரிங்களா? 9ஆம் மணி வேலையில ஜெப வேலைய 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அங்க என்ன பண்றாங்க, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தானே? ஆமா. அப்ப வந்து என்ன பண்ண அவங்க ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காங்க. சீஷர்களா நம்ம என்ன பண்ணோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போ அதே அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாக சொன்னா பரிசுத்த ஆவி வரும்போது இப்போ ஜெபம் பண்ணாங்கல்ல, சிஸ்டர் வந்து ஜெப குறிப்பு சொன்னாங்கல்ல, சுவிசேஷம் அறிவிக்க முடியல, அறிவிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு இந்த காலகட்டம். இப்போ பரிசுத்த ஆவியோட நம்ம மேல வரும்போது, பரிசுத்த ஆவியனா நம்ம மேல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இடம் அசையுமா, இடம் அசையுமா. தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கலாமா? தைரியமாக நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கலாம். வசனம் சொல்லுது தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கலான்னு வசனம் சொல்லுது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அது பரிசுத்த ஆவியை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்நிய பாஷையெல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பிடுங்க அப்படின்னு கேட்கணும். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமா வாழணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாதான் நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும். இப்ப வசனத்தை கேட்கிறோம், ஒரு பையன் சாட்சி கேட்டேன், அவன் வசனத்தை கேட்கறான். ஒரு பாஸ்டர்கிட்ட அவன் வந்து பாஸ்டர் சொன்ன சாட்சி, ஏன்னா அவன் வந்து வசனத்தை கேட்கறான். அந்த பையன் பாஸ்டர்கிட்ட போய் கேட்கறான், பாஸ்டர் சபையில வசனத்தை கேட்கிறேன், நான் சபையை விட்டு வெளில போனவன உலகத்துல போல பாவத்துல விழுந்தேன் பாஸ்டர், எப்படி நான் பரிசுத்தமா வாழ்றது? அப்படின்னா பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். சரியா? அப்ப முதலாவது எப்படி இருக்கணும்? நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆட என்ன தெரியுங்க, நான் ஜெபம் ஜெபம்மா, நான் காலையில ஜெபம் பண்றேன், சாப்பிட்றதுக்கு போய் ஜெபம் பண்றேன், தூங்க போக ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் ரட்சிக்கப்பட்ட காலத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புதுசா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரி பார்ப்போமா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் எடுப்போமா. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியா ஜெபம் பண்ணணும், உறுதியா ஜெபம் பண்ணணும். இப்ப ஏதோ சந்தேகத்தோட ஜெபம் பண்ணக்கூடாது, உறுதியா ஜெபம் பண்ணணும். அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா உறுதியா ஜெபம் பண்றது எப்படி அப்படின்னா, செய்வாரா செய்ய மாட்டாரா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு காரியமா போறோம், ஒரு செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு சந்தேகத்தோடு போகாம உறுதியா ஜெபம் பண்ணணும். அப்ப காரியம் வாய்க்கும். அடுத்து 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஆமா, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. அப்ப முன்னாடி சாட்சி சொன்ன பாத்தீங்களா, அந்த 25 பேர்த்தையும் அந்த லதா சிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம சபையில இருக்கவங்கள தவிர்த்து. சரிங்களா? அவங்கள மட்டும்தான் நான் பார்த்துட்டு வேற யாரும் பார்த்ததில்லை. நம்மளும் யாரையும் பார்த்ததில்லை. அகிலாக்கா பார்த்ததில்லை, ஜெபரா நம்ம பார்த்தது கிடையாது, சூசம்மா பார்த்தது கிடையாது, சங்கீதா சிஸ்டர் பார்த்து கிடையாது. மற்றவங்கள சொல்றேன், இப்போ திருநெல்வேலி பூவால் சிஸ்டர் ஒருத்தர் கலந்துக்கிறாங்க, ராணி சிஸ்டர் ஒருத்தர் கலந்துக்கிறாங்க, ஆந்திராவிலேருந்து சலோமின்னு ஒரு சிஸ்டர் கலந்துக்கிறாங்க. யாரையும் பார்த்தது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனமா ஜெபம் பண்றோம், எல்லாம் சேர்ந்து ஒரு மனமா ஜெபம் பண்ணதை கேட்டு என்னாச்சு? பரீட்சை எழுத பாஸ் பண்ணி வேலை கிடைச்சிருச்சு. அந்த சாட்சியை காலையில அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் எல்லாம் கேட்டாங்க. பாருங்க, டைமே இல்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா முடிக்க பார்த்தேன். ஆனா என்ன பண்றாங்க சிஸ்டர், அந்த கேப்ல சாட்சி சொல்லிட்டாங்க. நாளைக்கு அந்த சாட்சியை கேட்கணும், தெளிவா கேட்கணும். கர்த்தர் அற்புதங்கள் செய்ய. அப்ப என்னன்னு ஒரு மனமா ஜெபம் பண்ணணும். இப்போ ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்கணும்னா வீட்டுல என்ன பண்ணும்? ஒரு கர்ப்பத்தின் கனி வேணும்னா என்ன பண்ணும்? கர்ப்பத்தின் கனினா என்ன வேணும்? என்ன பண்ணும்? 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் கை கோர்த்து அதிகாலையில என்ன பண்ணும்? கர்ப்பத்தின் கனிக்காக, கர்த்தாவே எங்களுக்கு உங்களுக்காக வளர்க்கறது, நீ எனக்காக எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுங்கன்னு கேட்க கூடாது. அது சுயநம்பளா ஜெபம். ஆண்டவரே, உங்களுக்காக வளர்க்கறதுக்காக எங்களுக்கு குழந்தையை கொடுங்க, நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்கணும். கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனமா ஜெபம் பண்ணணும். அவர் வீடு பாருங்களேன், 6:31 பாருங்களேன், 6:31 அப்போ சில 6:31 இல்லையா? 7:31. மோசே அந்த தரிசனத்தை கண்டு இடம் அசைந்தது இல்லையா? 4:29-30
இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துகிறதை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென், ஆமென். இப்ப ஜெபிக்கிறவங்களால என்ன நடக்கும் அப்படின்னா, ஜெபிக்கிறவங்களால என்ன நடக்கும் அப்படின்னா அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கும். நான் ஜெபிச்சா நடக்குமா? யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? நான் ஜெபிச்சா நடக்குமா அப்படின்னு நடக்கும். ஆனா எல்கேஜில இருந்து நடக்காது, விசுவாசியா இருந்தா நடக்காது. சீசரா மாறணும். சீசரா மாறினா கண்டிப்பா நீங்க கையை வைக்கும்போது பிசாசு போகும், நோய் குணமாகும், அற்புதங்களும் அதிசயம் நடக்கும், இடம் அசையும், இடம் அசையும். சரியா? வியாதிகள் குணப்படும். 15-16 அதே 5ஆம் அதிகாரத்துல 15-16 வியாதிகள் குணப்படும் அப்படின்னு சொல்லி கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அது பாருங்களேன், அது 5ஆம் வசனத்தை பாருங்களேன். பிணியாளிகளை படுகையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு, அவருக்கு தொடலா இல்லைங்க, பேதுரு தொடலா இல்லை, அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழலாகிலும் சில பேர் படும்படிக்கு அவர்களை வெளியில் வீதியில் வைத்தார்கள். அடுத்த வசனத்தை பாருங்களேன். சுற்றுப்பட்டலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளும் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்ப விசுவாசிகளா இருந்தா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குமா? நடக்காது. நம்ம என்ன பண்ணோம்? We should be disciples of the Jesus Christ. நம்ம யாரா மாறணும்? சீஷரா மாறணும். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த டாபிக். முதலாவது என்னவா இருக்கணும்? முதல்ல எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? முதலாவது என்ன இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இரண்டாவது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். மூன்றாவது ஜெபிக்கிறவர்களாக மாறணும். நான்காவது நற்குணசாலிகளாய் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து. அதுல பாருங்களேன், 46ஆம் வசனத்துல பின்பகுதியில பாருங்களேன், வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடற்ற இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. நம்ம எப்படி இருக்கணுமா? கபடற்ற இருதயத்தோட இருக்கணுமா? நற்குணசாலியா இருக்கணும், கபடற்ற இருதயத்தோட இருக்கணும். அப்படின்னா இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட வந்து ஏமாத்த வரான்னு தெரியுது. நல்லா கவனிங்க. என்னன்னா, ஒருத்தர் நம்மகிட்ட கடன் வாங்க வரான். அவன் கடன் வாங்கினா கொடுக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் வாங்கினா கொடுக்க மாட்டான். அப்படி நமக்கு தெரியும். அப்படின்னு நம்ம அவனுக்கு கடன் கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாது. இல்லைன்னு சொல்லிடு, நோன்னு சொல்லிடணும். எடுத்தோடனே நோன்னு சொல்லிடணும். பரவாயில்ல, அவன்கிட்ட கொடுத்து நம்ம வந்து இப்போ பிரச்சனை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம நோன்னு சொல்லிடணும். அப்போ என்ன பண்ணணும்? கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். யோவான் வந்து 1:47 இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற நாத்தான்வேலை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி எப்படி சொல்றாரு பாருங்க. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று என்ன பண்றாரு? கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நம்ம எப்படி இருக்கணுமா? கபடற்றவர்களா நற்குணசாலிகளா இருக்க வேண்டும். கபடற்றவர்களா நற்குணசாலிகளா இருக்க வேண்டும். நம்ம சபையில ஆள் இல்லை, அந்த மாதிரி ஆள் இல்லை. கர்த்தருக்கு நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கர்த்தருக்கு சோதனை போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சபையில ஒரு விசுவாசி இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல வசனம் கேட்பார், அந்நிய பாஷை நல்லா பேசுவார், அப்படி பேசுவார், அந்நிய பேசுவார், அப்படி பேசுவார். ஆனால் வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுங்களேன், எனக்கு போன போடுவார். சார் என்ன சார் அந்த பிரதர் அப்படி இருக்கிறாரு, என்ன சார் இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாரு, பாஸ்டர் என்ன சார் காணிக்கையெல்லாம் வாங்குறாரு, என்ன சார் இப்படி பண்றாரு அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படின்ட்டு சொல்லுவார். புறம் பேசுறதா நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா, புறா இருக்குல்ல, புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். ஏன் புறாவை போல கபடற்றவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எல்லாத்துலயுமே எல்லா மிருகங்களுக்குமே ஒரு நஞ்சு பேர் ஒரு பை இருக்குமா.
நஞ்சு பையன் ஒரு சிஸ்டர் தெரியும், நர்ஸாக இருக்கிறதுனால தெரியும். நஞ்சு பையன் ஒரு பை இருக்குமா. ஆனால் அந்த புறாவுக்கு மட்டும் நஞ்சு பையன் ஒரு பையை இருக்காதான். நஞ்சு பையன்னு ஒரு பையை இருக்காதான். அதனால தான் வேதம் சொல்லுது, புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 20-21 வசனங்கள். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு பார்த்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து. யோவான் என்ன பண்றாரு, அவருடைய மார்பிள சாஞ்சோன்னு இவருக்கு என்னாச்சு, பொறாம உண்டாயிடுச்சு. பொறாம உண்டாடுறதுக்கு என்ன சொல்றாரு, என்ன ஆண்டவரே இவனை கொடுத்து என்ன சொல்றீங்க. அதுக்கு என்ன சொல்ற இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, நான் வரும்பொழுதும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. உனக்கு என்னன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. உனக்கு என்னன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அப்ப என்ன நம்ம எப்படி இருக்கணும், நற்குணசாலியா இருக்கணும், கபடற்றவர்களா இருக்கணும், மற்றவங்களை பத்தி எதுவும் குறை பேசக்கூடாது. அதாவது குறை சொல்றது வேற. இப்ப நான் ஒரு வேலையில இருக்கேன், நீங்களே உங்கள்கிட்டே விட்டுறேன், நான் ஒரு வேலையில் இருக்கேன் அப்படிங்கும் போது இப்போ எனக்கு நான் எங்கள் ஸ்கூலில் நான் ஒரு இன்சார்ஜ் எக்ஸாமாக இருக்கேன், சரிங்களா. பொறுப்பு தலைமை எங்கள் ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் கிடையாது. ஒரு டீச்சர் டெய்லி 10:30 மணிக்கு வராங்க. நான் அவங்கள கண்டிக்க முடியக்கூடாதா? கண்டிக்க முடியாது. லேடிஸ் அப்போ நான் என்ன சொல்லுவேன், அந்த ஸ்கூல்ல எங்கள் ஸ்கூலில் லேடிஸ்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி, டீச்சர் இந்த மாதிரி லேட்டாக வந்தால் டெய்லி ஏதோ ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல, டெய்லி இந்த மாதிரி லேட்டாக வந்தால் எப்படி டீச்சர், அந்த ஒரு பீரியடே வீணாக போயிடுது இல்லை. இவங்க 1/2 மணி நேரத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, கணக்கு சொல்லித்தராங்க. எப்படி சொல்லி தருவாங்க? இது குறையா திருத்துறதா? வக்கீல்கிட்ட விட்டுறேன், சொல்லுங்க. குறையா திருத்துறதா? திருத்துறது. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சபையில் பாஸ்டராக இருக்கிறாங்க, இந்த மாதிரி சில காரியங்கள் அவங்களுக்கு பார்க்குறாங்கன்னா அவங்க ஜெபிக்கிறவங்க அவங்க நம்ம திருத்தலாம். இது குறை கிடையாது. இந்த குறைக்கும் திருத்துறதுக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம், கர்த்தருடைய சீஷராக இருப்போம். 4 பாயிண்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 3ஆம் பாயிண்ட் ஜெபமனவர்களாக இருக்க வேண்டும். 4வது பாயிண்ட் கபடற்றவர்களாக நற்குணசாலியாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 45-46 பாருங்க. 2ஆம் அதிகாரம். ஒரு மனமா இருந்தாங்க இல்லையா? காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோடும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அவங்க ஒரு மனமா இருந்தாங்களாம். ஒரு மனமா. அபிஷேக் இன்னைக்கு சஞ்சய் நல்லா பாடினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா அருமையா பாடினாரு. அவரோட வயசை நல்லா கேட்டுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைங்களும் நல்லா பாடினாங்க. சஞ்சய் பாடினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். அப்புறம் எப்படி இருப்பாங்களா, ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருக்கணுமா. ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக சீசரில் நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப நம்மள்கிட்ட சுயநலம் இருக்கக்கூடாது. நம்ம சுயநலம் இருக்கக்கூடாது. 45 காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் பெற்று ஒவ்வொருவருக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். பகிர்ந்து கொடுக்கணும். நம்ம சபையில இப்போ சில பேர் ஏதாவது ஒரு குறையா இருக்கலாம், இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், அவங்கள விசாரிக்கணும். ஒரு நாள் ஒருத்தவங்க வரலன்னா ஃபோன் போட்டு விசாரிக்கணும், ஏக்கா வரல, ஏனே வரல. அப்போ நான் அவங்கள விசாரிக்கணும். ஓரமாக உட்காந்து அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும். அவங்களுக்கு ஏதோ தேவை, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அப்போ என்ன பண்ணணும், விசாரித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிற காரியங்களை நம்ம செய்யணும். இதுதான் என்னது, ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம எல்லாம் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இருக்கணும்.
அதான் கர்த்தர் பேசுறாரு. சரிங்களா? அடுத்தது வசன தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5வது தலைப்பு, சரி 6வது தலைப்பு, வசன தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:4, 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் கருத்திருக்கிறோம் என்றார்கள். ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தனித்திருப்போம் என்றார்கள். தேவ வசனம் தாங்க முக்கியம். இந்த காலத்துல வார்த்தை தான் கடவுள், வார்த்தை தான் கடவுள். சரிங்களா? வசனம் இருக்கணும், வசனம் இருக்கணும். இப்போ வந்து நம்ம சபையில பைபிள் ஸ்டடி நம்ம எல்லாம் ஒன்றா கூட முடியாது. இந்த வருங்காலத்தில் ஒரு கூகுள் மீட்லையாவது போட்டு என்ன பண்ணோம், நம்ம பைபிள் ஸ்டடி வந்து நம்ம எல்லாம் நடத்துகிறோம். பாஸ்டே இந்த பலிபடுத்தின் மூலியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நம்ம ஒரு கூகுள் மீட்டில் போட்டால் ஒரு மணி நேரம் வசனத்தை நம்ம தியானிக்கணும். வசன தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போஸ்தலர் 13:48-49 பாருங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. புறஜாதியர் என்ன பண்ணாங்க? அதை கேட்டு வசனத்தை கேட்டு புறஜாதியர் என்ன பண்ணாங்க? வசனத்தை கேட்டு வாசிப்போமா, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். புறஜாதியர் என்ன பண்ணாங்க? வசனத்தை கேட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:11 பாருங்க. 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்த்திலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இருந்ததை பார்த்திலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்களாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளா இருந்தார்களாம். எதனால நற்குணசாலிகள் இருந்தாங்க? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுனால நற்குணசாலிகளா இருந்தாங்க. இப்ப நான் வந்து ஒரு 15, 16, 17 வருடங்கள் வந்து சொல்றேனே, கவனிங்க. சுருக்கமாக முடிக்க போறோம். 2 டாபிக் தான். 2015, 2016, 2017 அந்த வருடங்களில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். பைபிள் எங்கள் வீட்டுக்காரங்க சர்ச்சுக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ தான் நான் தூங்கிட்டு இருப்பேன். எப்படி 8:30 மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரங்க சர்ச்சில் இருக்கிற அப்போ அந்த சைக்கிள் நடந்து தான் போவோம். அப்போ வந்து என்ன பண்ணோம், ரெடியாக இருப்பேன். சர்ச்சுக்கு ரெடியாக அவங்க கிளம்பிட்டு எந்திரிங்கன்னு சொன்னால் எந்திரிச்சு இப்படி ஆடி அசைஞ்சு அப்போ தான் என் பைபிள் தேடுவேன். எப்படி அப்போ தான் என் பைபிளை தேடுவேன். பைபிளை தேடி கண்டுபிடிச்சி போய் ஏதோ கடமைக்கு உட்காந்து ஏஞ்சி அப்படி வருவேன். அப்போ ஆசீர்வாதம் இல்லை. இப்போ வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறதுனால ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறதுனால ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன், கண் கூட பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம்? மனோவாஞ்சியாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வசன வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ள பாக்கில் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இப்போ நாமும் என்ன பண்ணோம்? வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ 5 டாபிக், இப்போ 6 டாபிக் சொல்லியிருக்கேன். யாராவது சொல்லுவோமா? முதல் டாபிக் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 2வது பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணவர்களாக வேண்டும். 3வது ஜெபிக்கிறவர்கள். 4வது கபடமற்றவர்கள் இருக்க வேண்டும். 5வது ஒருமனப்பட்டவர்களாக. 6வது வசன தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 டாபிக் தான். 7வது சுவிசேஷம் அறிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8:4 வாசிப்போமா? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம், சிதறி போனார்கள், எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ காலையில் ஒரு ஜெப குறிப்பு சிஸ்டர் நடத்துனாங்க.
சிஸ்டர் சொல்றாங்க, கவனிச்சிங்களா? சிஸ்டர் கீர்த்தி சிஸ்டர் நடத்துனாங்கல்ல, டெய்லி ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை சொல்லணும். டெய்லி ஒருத்தருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த டாபிக் என்ன நடத்த போறோம்னா, ஹலோ பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ரெண்டே டாபிக் தான் கர்த்தர் பேசுறாரு, கவனமா இருக்கும். ஏன்னா இப்போ நான் என்ன டாபிக் நடத்த போறேன்னு என்ன எடுக்க போறேன்னு கீர்த்தி சிஸ்டர் தெரியுமா? தெரியாது. யாருக்குமே இந்த பாஸ்க்கு மட்டும் தான் தெரியும், எங்க வீட்டுக்காரமாக தெரியும், யாருக்கு தெரியாது. ஆனா ஜெப குறிப்பு என்ன ஜெப குறிப்பு வந்துச்சு? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இப்ப கர்த்தர் பேச சொல்ற வார்த்தை, இந்த வார்த்தை புரியுது? கனெக்ட் பண்றீங்களா? கனெக்ட் ஆகுதா? கவனிங்க, நல்லா கவனிங்க. ஜெப குறிப்பு சுவிசேஷம் அறிவிக்க சொல்லி ஜெப குறிப்பு ஜெபமாங்க. கர்த்தர் இப்படி பேசுறாரு, இன்னைக்கு என்ன சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க பேசுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தினம் ஒருத்தருக்காக நம்ம என்ன பண்ணோம்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். நான் காலேஜ் படிக்கிறேன், நான் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் சொல்ல கூட கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா கூப்பிட்டு என்ன பண்ணோம்? பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ண சொல்லி வசனம் வாசிப்பாங்க. அப்போ 4 பேர் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வருவாங்க. கூப்பிட்டு நான் பிரசங்கமாக அந்த கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அறிவிக்கிறோம். இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்? 4 பேர்த்து பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு பாஸ்டரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? வசனத்தை பிரசங்கிப்பாங்க. அது மூலயமா நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம். இப்போ அக்கா மாதிரி சௌகரி மாதிரி என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டு அக்கா வந்து, என்ன அக்கா எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணுறாருக்கா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? கண்ணத்துக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்லலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம். அம்மா அவர் சாட்சி சொன்னாங்க. அவங்க தங்கியிருந்த பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாட்சியை நான் ஏற்கனவே சொல்லிட்டு திருப்பி சொல்கிறேன். என்ன, அவங்க வந்து பெரம்பலூர் பகுதியில் அவங்க தங்கியிருக்கும் போது அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க போல, பக்கத்து வீட்டு அக்கா சொல்லுவாங்க போல. அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்க அப்போ வந்து ஜெபிக்க வந்தப்போ ஒரு பாசிட்டிவ் ஜெபம் பண்ணோடனே ஒரே நாள் சுகமாயிடும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது டாபிக் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அற்புத சாதனைகளாக இருக்க வேண்டும், ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், வசனத்தால் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அப்போ நம்ம நினைப்போம், பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதா இருக்கணும். அப்போஸ்தலர் 8:1-2 வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:1-2. ஆமா, பாருங்களேன், நம்ம சுவிசேஷம் அறிவிச்சோம்னா பிரசங்கிச்சோம்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு பாடு வரும், பிரச்சனை வரும். ஆமா, இவன் தான் பரிசுத்தன். என் கிளாஸ்ல 8வது, இப்போ என் கிளாஸ் ஹை கிளாஸ் 8வது. இந்த பிள்ளைகள்லாம் நமக்கு இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம வந்து 9 மணிக்கு ஸ்கூல் பண்ணி வச்சுங்களேன். கவனிங்க. இப்போ 8 பேர் வேலை பார்க்குற இடத்துல நம்ம மட்டும் சீக்கிரமாக 9 மணிக்கே போயிடணும்னு வச்சுக்கோங்க. மற்ற நாள் லேட்டாக ஆகும்னு சொல்லி ஊரில் என்ன பண்ணுவாங்க? இந்த வாத்தியார் மட்டும் வந்துடுறாரு, மற்றவங்களாம் வர மாட்டேன். அப்போ நடப்பாலும் நினைக்க மாட்டாங்க. நான் 4:10 அப்புறம் தான் வெளில போவேன். அப்போ ஊரில் என்ன பண்ணுவாங்க? இந்த வாத்தியார் மட்டும் 4:10 அப்புறம் தான் பண்ண, மற்றவங்களாம் 2:30 மணிக்கு 3 மணிக்கே ஓடிடுறாங்க. என்ன விஷயம்? அப்போ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு பிரச்சனை வருமா வராதா? அது மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கும் போது நமக்கு பிரச்சனை வரதான் செய்யும். பாடுகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது நமக்கு மிகுதி இருக்கும். பலன் கண்டிப்பா நம்ம கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. சரி, 8 டாபிக் பார்த்துட்டோம். முதலாவது டாபிக் ரட்சிக்கப்படுவதாக இருக்க வேண்டும். 2வது பரிசுத்தவான்களால் நிரப்பப்படுவதாக இருக்க வேண்டும். 3வது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4வது கபடர்களாக இருக்க வேண்டும். 5வது வசனத்தாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 6வது சுவிசேஷம் அறிவிக்கலாக வேண்டும். அடுத்தது பாடுகளுக்கு நம்ம ஒப்படுக்கலாக வேண்டும். ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்தது கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலர் 4:34 வாசிப்போம். 4:34. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளில் விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஆமென். போதுங்க. அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். நிலங்களை வித்து என்ன பண்ணலாம்? அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். பிலிப்பியர் 4:14 வாசிப்போம். அப்போஸ்தலர் பிலிப்பியர் 4:14. ஆகிலும் நீங்கள் இந்த உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. 16. நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்களா? அது மாதிரி பவுலோட ஊழியம், பிலிப்பில பவுலோட ஊழியம் வந்து அது சரியா. இப்போ வந்து வடகொரியா தென்கொரியா நாடுன்னு கேள்விப்படுறோம். வடகொரியா தென்கொரியா நாடுன்னு கேள்விப்படுறோம். அந்த வடகொரியாவும் தென்கொரியாவும் ரெண்டாவது பிரிச்சிச்சு. முதல்ல கொரியா நாடு தான் இருந்துச்சு. வடகொரியாவும் தென்கொரியாவும் ரெண்டாவது பிரிச்சப்ப இந்த தென்கொரியாவில் பார்த்தீங்கன்னா 70 குடும்பங்கள் இருந்துச்சுங்க. 70 குடும்பங்கள். அங்கே ஒரு சபை இருக்கு. அந்த 70 குடும்பங்களுக்கும் ஒரு சபை இருக்கு. 70 குடும்பங்களுக்கும் ஒரு சபை இருக்கு. நல்ல வசதியாக இருக்காங்க. தென்கொரியாவில் நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு வராங்க. பிரச்சனை இல்லை. வீடு வாசல்லாம் இருக்குது. சர்ச் இருக்குது. சர்ச்சு கட்டியாச்சு. டெய்லியும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு போகிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாங்க. பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ கொரியாவை பிரிச்சாச்சு. வடகொரியா தென்கொரியா. இப்போ தென்கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடு. தென்கொரியா வந்து கம்யூனிஸ்ட் நாடு ஆயிடுச்சு. அங்கே வந்து வேதத்தை சத்தமாக ஆராதிக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தால் 70 குடும்பம் என்ன பண்ணிட்டாங்க? சரி, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம போயிடுவோம், வடகொரியாவுக்கு போயிடுவோம்னு சொல்லி அங்கே தென்கொரியாவில் இருக்க நிலத்தில் வித்துட்டு என்ன பண்ணாங்க? வடகொரியாவுக்கு போயிட்டு 70 குடும்பங்களோட இடத்துல என்ன பண்ணுறாங்க? 70 பேரும் ஒரு குடும்பத்தோட இடத்துல இடம் வாங்கி வீடு வாங்கி செட்டில் ஆயாச்சு. இப்போ இந்த சபை நடத்துகிற பாஸ்டர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கார். ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு சின்ன டென்ட்டு மாதிரி போட்டு இந்த 70 குடும்பங்களும் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு? ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் பாஸ்டர்கிட்ட பேசினாராம். பாஸ்டர்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நீங்கள் எல்லாம் வந்தீங்க, 70 பேர் வீடு கட்டிட்டீங்க. 70 பேரும் வீடு கட்டிட்டீங்க, செட்டில் ஆகிட்டீங்க. நீயும் வாடகை வீடு எடுத்து செட்டில் ஆகிட்ட. ஆனால் என்னை மட்டும் நான் ஆராதிக்கிற இடம் மட்டும் 2 கொட்டாய் போட்டு நீங்கள் ஆராதிக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார்? பாஸ்டர் அவர் சொந்தமாக வீடு வச்சுருக்காரு. அந்த வீட்டை விற்றுட்டார். யார்கிட்ட கேட்குற ஊழியர்கள் அந்த விசுவாசிக்கிட்ட சீசர்கிட்ட யாருமே கேட்காம வீட்டை விற்று என்ன பண்ணுறாரு? அடுத்த வாரமே ஒரு இடம் வாங்கி கட்டிட்டார். இடமே வாங்கிட்டார். சபைக்கு வராங்க. அடுத்த வாரம் சபைக்கு வராங்க. விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? சபைக்கு வராங்க. வந்து என்ன பாஸ்டர் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் பேசுகிறான்னு சொன்னோடனே என்ன பண்ணுறாங்க? 70 பேரும் வீட்டை விற்றுட்டு 70 பேரும் வீட்டை விற்றுட்டு கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டினாங்க. கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டி எல்லாம் வாடகை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 70 பேரும் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்களானாங்க. இந்த 70 பேரும் பெரிய பணக்காரர்களானாங்க. சரிங்களா? இந்த வடகொரியாவில் அந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற ஒரு சர்ச் வந்து வடகொரியாவில் இன்னமும் இருக்குது. நடந்த சம்பவம் நடந்த சம்பவம். ஏன்னா கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம ஒரு காலம் தாழ்ந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்ம கொடுப்பார். நம்ம வீழ்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு காரியம் பண்ணணும், மனசார கொடுக்கணும். நான் முன்னாடி கொடுத்தேன். ஐயோ, நான் வாங்குற சம்பளம் இவ்வளோதான், இதில் எதை கொடுத்துட்டோம்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நான் யோசிச்ச காலம் ஒன்று. அப்போ என்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல. ஆசீர்வாதம் அப்போ எனக்கு கிடைக்கல. ஆனால் மனதார உதாரணத்துமா கொடுத்தேன். கர்த்தரை ஆசீர்வாதம். சரி, சரியா? அந்த 9 பாயிண்ட் நம்ம மனசில் வச்சு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம்.
இந்த வாழ்க்கை மாறும். நம்ம எழுப்புதல் கால கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். சரியா? இந்த வார்த்தையில் ஏதாவது உங்களுக்கு மனசை புண்படும்படியாக இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் பேச சொன்ன வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன். சரியா? இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து யாராவது ஒருத்தர் இந்த 9 தலைப்புன்னு யாராவது ஒருத்தர் ஜோம் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக எழுதி ஜோம் பண்ணுவாங்க. இந்த அதுக்கு முன்னாடி இந்த 9 டாப்பிக்கு ஒப்பு கொடுத்து யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தைகளை கேட்ட யாராவது ஒருத்தர் ஜோம் பண்ணணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா கிறிஸ்துக்குள்ளாக தகப்பனே, அந்த பிள்ளைகளாக அப்பா எப்படி இருக்க வேண்டும் சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசின காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ச்சா. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிறுவனத்தினுடைய ஆழத்திலிருந்து தகப்பனே அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த நிமிஷத்துலேருந்து எங்கள் ஆண்டவரே நீ வழிநடத்தக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. மனம் மாற்றம் அப்பா ஆண்டவரே வேத வசனத்தில் ஆராய்கிறவர்களாக அதில் தேர்ந்தவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே மாற்றினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிற வளத்திலும் அப்பா ஞானத்திலும் ஆண்டவரே அப்பா வேத வசனத்தை ஆண்டவரே கற்றுக்கொண்டவர்களாய் நன்கு தேர்வுகளாய் தேவன் எங்களை மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவன் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களுக்கு வந்து தேவன் நடத்த போகிற எல்லா திட்டத்திலும் காரியத்திலும் அப்பா செய்து தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். இதனால நல்லது கேட்ட சத்தியங்களுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துக்கிறீங்க. 9 விதமான பாயிண்ட் சொன்னாங்க. அந்த 9 பாயிண்ட் கொஞ்சம் யாராவது ரிப்பீட் பண்ண முடியுமா? பார்க்காம சொல்லுங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன். அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டவனுங்க இல்லை. அடுத்த ஸ்டெப் நான் ரட்சிக்கப்பட்டதான கிரியைகள் உங்கள்கிட்ட எடுத்து காணப்படணும். இயேசுவை போல அதில் 2வது பரிசுத்த ஆவியினால நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும். பரிசுத்த அவர் ஆவியாக இருக்கார், அவருக்கு உருவம் கிடையாது. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியா அவர் ஒரு பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆழ்த்தத்துவ உடையவர். இயேசு பூமியில் வந்து வாழ்ந்தார், பிறந்தார், வளர்ந்தார், சிலுவையில் அடித்து மறித்து அடக்கப்படப்பட்டு உயிர்த்தெழுந்து நான் போய் என்ன செய்வேன்? ஒரு தேட்டரை வாழ்ந்து அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல செஞ்சத்துக்குள்ளும் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களை வழிநடத்துகிறவர். பாதை இதுவே என்று காட்டி நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன். ஆமென் சொல்றீங்களா? ஆமாம். அப்புறம் ஜெபம் பண்ணணும். விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா ஜெபிக்கணும். இங்கிலாந்து தேசத்தில் ஜான் நாக்ஸ் ஒருத்தர் தான், விக்டோரியா மகாராணி. நான் யாருக்கும் பயப்படல, ஜான் நாக்ஸுடைய முழங்காலத்தை நான் பயப்படுறேன் அப்படின்னா. ஜெபிக்கிறவன் அசைப்பான், ஜெபிக்கிறவன் தான் அசைக்க முடியும். நீங்கள் எந்த காரியத்திலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெபம் ஒரு முக்கிய தலையாக முதுகலும் பாருங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவாங்க. தானியோட காரியம் மாறுதலாய் போனதுக்கு ஜெபம் தான். ஜெபம் பண்ணுறதுல நீங்கள் உறுதியாக தரித்தீர்கள். கபடம் இல்லாதவர்களா இதை கட்சி பண்ணுங்க. கபடற்றலாம் இருக்கும். புறாவாய் போட புறாவுக்கு என்ன இல்லையா? நெஞ்சு பொய். நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா மிருகங்களுக்கும் நெஞ்சு இருக்குது. நெஞ்சு பொய்யா பேரே நெஞ்சு பொய். நெஞ்சா ஏன்னா புறாவுக்கு மட்டும் அந்த நெஞ்சு பொய் இல்லாதனால தான் அது கபடற்றமாக இருக்கு. நம்மளே ஆண்டவர் புறா, அந்த பரிசுத்த ஆவியரும் புறாவும் கிடையாது. நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? இந்த கபடு, கசப்பு, வெறுப்பு யாரு மேலேயும் இந்த கபடம் என்ன செய்யுது? இதோ கபடற்ற உத்தமே பாரு. இயேசுவே அழைச்சாரு. எங்க இருந்து? அத்தி மரத்து மேல இருந்த ஒருத்தர் தான் அழைச்சாரு. அத்தி மரத்து கீழே இருந்த நாத்தான் மேல அழைக்கிறார் பாருங்களா. அத்தி மரத்து மேல இருந்து ஒருத்தர் அழைச்சாரு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 5வது என்ன பார்த்தோம்? ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். அடுத்தது 6வது ஆமாம், ஒரு மனம் தாங்க முக்கியம். குடும்பத்தில் 2 பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சுன்னா போதும், ஜெயிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் நம்ம ஒரு மனம் இருக்கணும். நம்ம நினைக்கிறது மனைவி, நீங்கள் நினைக்கிறது உங்கள் கணவன் நினைக்கணும். நான் அப்போதான் அதுதான் நினச்சேன், கரெக்டாக சொல்லிட்டேன். அதாங்க ஒரு மனம். நான் ஒரு பக்கத்து நீ ஒரு பக்கத்தில் இருந்தோம்னா அது வந்து குடும்பமாக இருக்காது, அது நரகமாக இருக்கும். அடுத்தது 6வது வேத வசனத்தை வாஞ்சியா. வேத வசனம் ஏன் காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஜனங்கள் ஆராய்ந்து பார்த்தாங்களா வேத வசனத்தை.
நான் நல்லா தியானிச்சுட்டு இருக்கேன். நல்லா கவனிங்களேன். வேத வசனம் தான் நம்முடைய பரிசுத்தமாக்கும். வேத வசனம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹலோ, நான் நேற்று இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கிறேன். வேத வசனத்தினால நமக்கு என்ன நன்மை இருக்குது? வேத வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். வேத வசனம் தான் உங்களை ஆசீர்வதிக்கும். என்னைய ஆதாரம் இருக்கா? வசனம் இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது. ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தி பாருங்க. உங்களை ஆண்டவர் அப்படியே எப்படி கொண்டு உயர்த்து வார்த்தீங்களா? ஆமென், அல்லேலூயா. அடுத்தது சுவிசேஷம் அறிவிக்கலாம். வேத வசனத்துல வாங்கியா இருக்கணும். அடுத்தது சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் நம்ம என்ன செய்யணுமா? அறிவிக்கணும். 8வது பாடுகளுக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். பாடுகள் இல்லாமல் பரவாயில்ல கிடையாது. அதனால பாடுகளை கொடுத்துருமா. இப்போ பயந்திருந்தோம்னா அவ்வளோதான். கடைசியாக கொடுக்கலாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கொடுப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம். இறக்கிற கிணறு என்ன செய்யுமா? இறக்காத கிணறு சொல்லுறது நாரும் இறக்கிற கிணறு ஊரும். இறக்காத கிணறு கிராமத்திலலாம் போய் பார்த்துட்டு அந்த இறக்கிற கிணறு இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கும். மச்சனை காட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு இருக்கும், காவேரி மாதிரி இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். அது 6-7 ஏக்கருக்கு 4 தண்ணி பாய்க்கிறான் மச்சனை. ஆனால் இறக்காத கிணறு அதுக்கு பால் அடைஞ்சி நாரி கிடக்கும். இங்கே உயர்ச்சிக்கிட்டே இருப்போம், ஊறிக்கிட்டே இருக்கும். ஊற என்ன செய்வோம்? அநேகருக்கு ஆசிரியமாக இருக்கும். அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். இந்த 9 விதமான பாயிண்ட மனசில் வச்சு இந்த மாசத்துல கத்தர் மூலம் பேசிக்கிறார், என்னோடு பேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்ண மூடி அப்படியே எல்லாரும் ஒப்புக்கிற ஒரு விஷயம் கூட செவித்துக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த 9 விதமான கனிகள் எடுத்துக்கிறேன். 9 கனிகள் எப்படி இருந்தோ அதே போல 9 விதமான நிபந்தனைக்குட்பட்ட ஆசீர்வாதங்கள். என்னை ஆண்டவரே ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணும்ப்பா. ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் 10ஓட 1 ஆணும் இருக்கும் அப்படின்னு இல்லைப்பா. ஆண்டவரே, நான் முத்தா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டதான கிரியைகள் இயேசுவை போல நான் முன்மாதிரியாக வாழணும். ஜெபிக்கிறவனா இருக்கணும், கவனமில்லாதவனா இருக்கணும், ஒருமனமாக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை இந்த வசனத்தை கேட்ட சத்தியத்துக்கு என்னை அப்படியே என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தை சொல்லுங்க, என் குடும்பத்தை, என் கணவனை சொல்லுங்க, எங்கள் கணவனை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்களேன். உங்கள் ஜெபம் கண்டிப்பாக அந்த வசனம் அங்கே கிரிய செய்யுங்க. நீங்கள் கேட்ட சத்தியம் அப்படியே கிரிய. என் கணவனை ஒப்பு கொடுக்குறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை பசுத்த ஆவினால் நிரப்பி என்னை நடத்துங்க. என் கணவனை நடத்துங்க ஆண்டவரே. ஆமாம், வழி ஆண்டவரே, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு கண்டித்து உணர்த்துங்க ஆவியானவரே. எங்களை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்கப்பா. ஆமாண்டே, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. என்னை முற்றுமுடிய ஒப்பு கொடுத்தேன். கேட்ட சத்தியத்தை முற்றுமா ஒப்பு கொடுத்தேன். வசனத்துக்குள்ள வாஞ்சியா இருக்கணும், தாகமா இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. நான் கொடுக்குறேன்னா மாட்டேங்கப்பா. மிஷனரி காணிக்கிட்டு இதை ஒப்பு கொடுத்துருக்காங்கப்பா. ஒவ்வொரு மாதமும் அந்த மிஷனரி எதிர்பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்தை நான் தத்து எடுக்க போகிறோம். அவங்க போட்டோ வாங்கி ஒட்ட போகிறோம். ஒரு போட்டோ வாங்கி ஒட்ட போகிறோம். அந்தவரே, அந்த மிஷனரி குடும்பத்தை எங்கள் சபை மக்கள் நாங்கள் எல்லாரும் குடும்பம் சேர்ந்து அந்த ஒரு குடும்பத்தை தாங்கிறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கிற பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து பேசின மகனை, உங்களுடைய ஊழியர் சகோதரனை கத்துற ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எவ்வளவோ தூரம் அந்த தூரத்திலிருந்து வர செய்தி அது விநாயகத்து ஆத்மாவுக்கு ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா. தூரத்திலிருந்து வர செய்தி ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம். இதுக்காக பிரயாசப்பட்டு ஓடோடி வருகிற ஒரு பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரே, உங்களுடைய எங்களுடைய சபையில் திருச்சபையில் எல்லாரும் எழுப்பி ஊழியம் செய்யணும். அவங்களுக்கு என்ன ஊழியம் வச்சுக்கணும் அந்த ஊழியத்தில் அவங்க நிறைவேற்றணும். சுவிசேஷ ஊழியமோ, அது ஆண்டவரே சுகமளிக்கிற ஊழியமோ, ஆண்டவரே சபை ஊழியமோ, தீர்க்க தரிசன ஊழியம், ஏதாவது எந்த ஊழியத்தில் பிள்ளைகளை கத்திர முன்குறிச்சுக்கலாம். ஒவ்வொரு கத்திர எடுத்து பயன்படுத்துங்க. பாடல்ங்கிறது அன்றைய தாளத்திருக்கலாம், தெய்வ வசனத்துக்கு அன்றைய தாளத்திருக்கலாம். எந்த காரியத்தில் அவங்க இருக்கிறாங்களோ அதை எடுத்து பயன்படுத்தி சுவிசேஷ ஊழியம் அறிவித்து இந்த சபையில் கொண்டு ஆத்துமக்களை நிரப்புங்கப்பா. இந்த 1 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் புதுசாக ஒருத்தர் கூட வரல. 1 மாதத்துக்கு ஒருத்தரை 12 மாதத்துக்கு 12 ஊழியம் அன்றைய விசுவாசியாவது இங்கே சபையில் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல கையை வைத்துக்க பார்க்கலாம். 100 பேர் வரணும்ப்பா. எங்கள் சபையில் 100 கிராஸ் பண்ணணும். நாங்கள் ஒரு 25 குடும்பங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வருஷத்துல 25 குடும்பங்கள் கையை வைத்துக்க பார்க்கலாம். நம்ம ஜோபமா 25 குடும்பங்களை எங்கள் திருச்சபையில் ஒரு தரிசனத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தை நபர்கள்கிட்ட எத்தனை ஜனங்களை பார்க்குறோம். நாங்கள் வரும்போது எல்லாம் கறிக்கடையில் அவ்வளோ கும்பல் நிற்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மெடிக்கல் அவ்வளோ கும்பல் நிற்கிறாங்கப்பா.
இயேசுவே இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரணுமே, சபைக்கு வரணும், பரலோகத்துக்கு வரணும்ப்பா. அதுதான் எங்க பாரு எங்க பார்த்து வாஞ்சியா இருக்கணும். கத்த தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த நாளில் இந்த திருமண நாள், பிறந்த நாள் நினைவுற பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே பிறந்த நாள் இங்க நினைவுற அருமையான அமல கவிதாவோட கணவர் ரசிக்கப்படுங்க, சீக்கிரம் ஒரு குடும்பமாய் ரசிக்கப்படணும். அவர் அவரே திருத்தணிக்கு வேலைக்கு போயிருக்காங்கப்பா. அந்த வேலை செய்யற இடத்துல நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கத்த பரிசுத்தமாய் வாழ திருபத்தாறு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையில ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைகளை இயக்கத்தான் உறுப்பிருக்காங்கப்பா. அவர்களை இயக்கத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் வாழ்த்துக்கிறோம் வாழ்த்துக்கிறோம். ஐயா சகோதரிக்காரன் கையை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சொல்லுங்க, கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிள்ளையை ஆசீர்வதிப்பினார். அவருடைய கணவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே அடுத்த பிறந்த நாளில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களோடு பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதிப்பினாக. அன்றைய திருமண நாளை நினைக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்றைய அருமையான சூசை அம்மா, அன்றைய அருமையான ஐயா ஞானபிரகாச ஐயாவுக்காக, நிம்மி குடும்பத்துக்காக, டோமினிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்னும் வேற யாராவது விட்டு போயிருக்காமா இந்த மாதத்துல? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மையம் இந்த ஜனவரி மாதத்தை ஒழித்து இந்த ஆராதனை எல்லாம் 4 வார ஆராதனையை கத்தை நடத்தி விட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து அடுத்த மாதத்தில் நாங்கள் இன்னும் நாங்கள் மோடு பயணிக்க, மோடு நாங்கள் நடைபோல எனக்கு தேவனோடு நடந்தது போல நாங்களும் மோடு நடக்க கத்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் அடையவர்கள் முடிந்து வீட்டுக்கு போறாங்கப்பா, பிரயாணப்படுறாங்க, 2 வீலர்ல 4 வீலர்ல போற பிள்ளைகளை கத்தர் காத்துக்கொள்ளுங்க. அந்த பிப்ரவரி மாசத்துல பிள்ளைகளை கத்தர் சாட்சியாக ஆசீர்வாதமாக இன்னும் எங்கள் புதிய ஆத்துமக்களோடு நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க அற்புதமான அடையாளம் நடக்கட்டும். உதவி செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, இது செய்யும். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவர்களுடைய இன்றையும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கேட்க வேண்டுமா? மறுபடியும் பிறந்த நாள் திரும்ப